சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லைக்கு தான். நம்ம அண்ணன் வந்து வெள்ளரிக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவனுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். காலையிலே வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. அண்ணன் வந்து காலையில் 5:30க்கெல்லாம் வந்தாப்புல. டீ கொண்டு வர வீடியோ கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு கொண்டு வர வீடியோ. என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காமிக்கிறேன். இந்தோ பாரு. இந்த வடை இருக்குல்ல, தண்ணி குடிக்க கொண்டு வந்தியா இல்லையா? அங்கே நாத்தாங்களுக்கு சீந்தி கலர் இருக்குண்டாண்ணே, தண்ணி குடிச்சு விடணும். அப்போ நான் எப்படி சாப்பிட்றது? இந்த நிழலில் சாப்பிட்றியா? இது நான் வர்றேன். இந்த இது அங்கே அந்த நம்ம வேப்ப மரத்தினால டீ சாப்பிடுவோம்ல. இவங்களே இதுதான் நம்மளோட வெள்ளரிக்காய் குள்ளை. வந்து பூரா இது நல்லா ஸ்டாக் திறந்தாக்கு. ஏன் இங்கே உட்காரியா? ஆ மக்களே, இந்த வேப்ப மரத்தின் நிழலுங்கண்ணா கொஞ்சம் இருக்குது. அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றாப்புலாண்ணே. இன்னும் பல்லே விளக்கலையாண்ணே? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிராமங்கள்லாம் வேப்பங்குச்சி, ஆலம் விழுது, ஆவரங்குச்சி இதில் தான் வந்து பல்ல விளக்குவோம். ப்ரெஷ்ஷு கோல்கேட்டுக்கெல்லாம் நோ சான்ஸ், நோ வாய்ப்பு. தேன்கொழிவு சத்தம் நல்லா கேட்குதுறானே. மருந்து அடித்தது இப்போ தான் வேலை செய்யுது. சொந்தங்களே, அண்ணன் வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு ரெடியாக வந்துட்டாப்புல சாப்பிட்றதுக்கு. என்னடா அண்ணே சாப்பாடு? தக்காளி சாதம். தக்காளி சாதம் கொஞ்சம் விரவரையாக இருக்குடாண்ணே. ஏன் ஒழுங்கா வத்த அடைக்கிறையா? அப்பாதான். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்கு. லைட்டாக விரவரையாக இருக்கு. ஓகே. என்ன கம்மியாக இருக்கும்ல? ஆமாம், கொஞ்சம் தான் வச்சது. கீழே கட்ட போதும். மறந்துட்டேன். இது தர இந்த இது இப்படி என்னடாண்ணே? இந்தா திறந்து வச்சுருக்கேன், அப்புறம் திறக்க முடியல. நீ சொந்தங்களே பார்த்தீங்கன்னா, இது வந்து தக்காளி கடையிலுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி, மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தக்காளி கடைஞ்சது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வலுவான சாப்பாடா? நான் காலையிலேயே சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. இதனால நீ சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ கொடு எப்படி இருக்குன்னு. பெஞ்சிக்கிட்டே இருக்கே, சாப்பிடு. செம்மையாக இருக்கும். நெசமில் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் சோறு மட்டும் வந்துருக்குண்ணா. இல்லை குருணை அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஆனால் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அரிசி மட்டும் கொஞ்சம் வேகலைங்க.
அதுக்காக என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஏன்னா குருணை வந்து அப்படி தானே இருக்கான், ரொம்ப இதை குழஞ்சாலும் நல்லா இருக்காது. இது வடை எடுத்துக்கடாண்ணே, வடத்தில் இருக்குது வைக்கிட்டா. இன்னொன்று இருக்குது, இன்னொன்று அப்புறம் திங்கிறியா இப்போ திங்கிறியா? நான் தின்ட்டேன். இவாது சாப்பிட்டு பாய்ச்சரியா? அப்படி நாத்தாங்களுக்கு சீந்தி கல் எடுக்கணுமா? எடுத்துட்டு வரேன், அப்புறமாட்டி வர்றேன். சரிங்க சொந்தங்களே. கொண்டு போறியா? ஏன் வச்சுருந்து பறிச்சா சாப்பிடு, நான் அப்புறமாட்டி டிவி வாங்கிட்டு வர்றேன், அப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏண்ணா சரி பாடுறாண்ணா. சரி சொந்தங்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டு விடுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.